இருந்தாலும் அந்த மகர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு செவ்வாய் தசை ஓடும் பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் செயல்பட்டுக் கொள்ளக்கூடியது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். இது 11 இருக்காரு சார், எங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணல, அல்லது 12 இருக்காரு சார், செவ்வாய் இந்த செவ்வாய் தசை நடக்கும்போது எதுவும் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய சூட்சமம் உள்ளுக்குள்ள யோகி அவயோகி இந்த மாதிரியான அமைப்புகள்ல செவ்வாய் யோகியாக இருந்து கண்டிப்பாக தசை நடத்தினார் அப்படின்னா அவர் நல்லா அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாயாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாதகாதிபதியாக இருந்து கெட்டு போனால் நல்லது, கெடாமல் இருந்தால் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 6, 8, 12 மறைஞ்சிருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியவராக இந்த மகர லக்னக்காரங்களுக்கு நன்மை தரக்கூடிய செவ்வாயாக தசை நடத்தி முடிப்பார். அடுத்து கும்பம். கும்ப லக்னத்திற்கு இந்த செவ்வாய் அப்படின்றது 3, 10 கூடியவர், நல்ல ஒரு தரமான சம்பவத்தை தரக்கூடியவராக இருப்பார். வெளிநாடு வேலை மூலமாக மற்றவர்களை அணுகிக் கொள்வது. பொதுவாக இந்த கும்பலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்திரமா வரும். ஸ்திரமா வரக்கூடிய லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரன் சுக்கிரனுக்கு இது 7, 12 பாதகாதிபதியாக உள்ளதுனால இந்த சுக்கிரனுடைய அமைப்புக்கு இந்த செவ்வாய் அப்படின்றது மிக அதிகமான பலன்களை, நல்ல பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவர். இது கிரக ரீதியாக பகைகிரமாக இருந்தாலும் பாவக ரீதியாக 3, 10 அப்படின்றதுனால எங்கும் செல்லும் இடம், செல்வாக்கு, நல்ல சொல்வாக்கு, நல்ல படைபலம், அந்தஸ்து, அதே மாதிரி கதை, கேள்வி, கல்வி, பூமி, புலன், இந்த மாதிரி அந்த தரகு வேலை, மீடியேட்டர் வேலையெல்லாம் செய்யறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் தசை அப்படின்னு சொல்லக்கூடியது கும்ப லக்னக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். ஏற்கனவே கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மீடியேட்டர் வேலை நிறைய நல்லா இருக்கும். அதே மாதிரி ப்ளூ மெட்டல், இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய எர்த் மூவர்ஸ், இது மாதிரி எல்லாம் இருக்கு. இது சப்போர்ட்டிவா இந்த 7 வருஷம் கும்பலக்கணக்காரங்களுக்கு மிக அதிகமான செல்வாக்கை கொடுக்கக்கூடியவனாக செவ்வாய் பகை கிரகமாக இருந்தாலும் கும்பலக்கணக்காரங்களுக்கு நன்மையை தரக்கூடியவனாகவே அமைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கும்பலக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் தசை. அடுத்து மீனம். இந்த மீன லக்கணத்துக்கு வரும் பொழுது 2, 9 அருமையான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய லக்னமாக மீன லக்னத்துக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் வாக்குஸ்தானாதிபதி தனம். அடுத்து 9 கூடையவன் பாக்கியம், தன பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஐயுமே கொடுப்பான். அதாவது தனபாக்கியம் சம்சாரமாகவும் வரலாம், தனபாக்கியம் கணவனாகவும் வரலாம், தனபாக்கியம் சொத்துக்களாகவும் வரலாம், நல்ல குழந்தை வரவு, அதே மாதிரி நல்ல பொருளாதார வரவு, பேங்க் பேலன்ஸ், நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, இது மாதிரியான ஒரு அலாதியான மிக பிரியமெடுத்து செய்யக்கூடிய ஒரே ஒரு லக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கு மீன லக்னம். மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை வருதுன்னா நல்ல யோகமான தசையா நடத்த போறார் அப்படின்றதுல ரொம்ப நல்ல எதிர்பார்ப்போடவே இருக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்லி எல்லா லக்னங்களுக்கான நல்ல பலன்களை செய்து செவ்வாய் எல்லோருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை தரட்டும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.